ஓம் நம சிவாய. பாஹ்ய ஆந்தர லிங்கங்கள். நைமிசாரண்ய வாசிகள் சூத முனிவரை நோக்கி, ஞான வள்ளலே, பிரம்மதேவர் சத்தியலோகம் சென்ற பிறகு நடந்த விருத்தாந்தங்களையும் பிரம்மதேவர் சிவபூஜா விதியை அவர்களுக்கு உபதேசித்ததையும் எங்களுக்கு சொல்லியருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள, சூத முனிவர், உலகத்தில் இருப்பவர் அனைவரும் சுகமடைய வேண்டிய விஷயமாக என்னை கேட்டீர்கள். இவ்விஷயத்தை முன்பு ஒரு காலத்தில் வியாச முனிவர் சனத்குமார முனிவரை கேட்க, அதற்கு சனத்குமாரர் சொல்லியபடியே வியாசர் எனக்கு சொல்லியதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறலானார். பிரம்மதேவர் சத்தியலோகம் அடைந்த பிறகு தேவர், முனிவர் முதலானோரை நோக்கி, சிவபூஜா விதியை சொல்லுகிறேன், கேட்க வேண்டும். சகல ஜென்மங்களிலும் துர்லபமான மானுட ஜென்மத்தில் நற்குலத்தில் அங்ககேடின்றி உதிப்பது அருமை. அத்தகைய அரிய பிறவியை அடைந்த பிறகு தன் குலத்திற்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, அளவு கடந்திருந்தால் அக்கருமத்திற்கு தக்க பலன் கிட்டாது. தன் ஞானத்திற்கு எட்டாத காரியங்களில் யாருமே தலையிடக்கூடாது. கர்ம யாகங்கள் பல்லாயிரம் செய்வதைக் காட்டிலும் தீர்த்த யாத்திரை முதலான தபயோகம் சிறந்தது. தபயாகங்கள் பல்லாயிரத்திலும் ஜபயாகம் சிறந்தது. அந்த ஜபயாகங்கள் பல்லாயிரத்தையும் விட மானசீக தியான யாகம் சிறந்தது. தியான யாகத்திலும் சிறந்தது பிரிதொன்றுமில்லை. அதுவே ஞான மார்க்கத்திற்கு காரணம். சர்வ வியாபகமா உள்ள பரபிரம்ம வஸ்துவை யோக புருஷன் தன் தியானத்தினால் தன் இதயத்தில் தரிசிக்கிறான். தியான யாகத்தில் இருப்பவனுக்கு பரமசிவன் எப்பொழுதும் அருகிலேயே இருப்பார். அவன் பிரம்மஸ்வரூபமாய் இருப்பதால் சத்கருமங்களை விடுத்தாலும் பிராயச்சித்தம் வேண்டுவதில்லை. சுகம், துக்கம், அதர்மம், ஜபம், ஓமம், தியானம், யோகம் முதலியவெல்லாம் அவனுக்கு அவசியமில்லை. பரமானந்தத்தை உண்டு செய்வதும் பரிசுத்தமானதும் நாசமில்லாததும் நிஷ்கலமானதும் சர்வ பரிபூரணமாயுள்ளதுமான சிவலிங்கத்தை இதயத்தில் இருப்பதாக அவன் எண்ணுகிறான். இந்த லிங்கம் பாஹ்யலிங்கம், ஆந்தரலிங்கம் என இரு வகைப்படும். அவற்றுள் பாஹ்யம் என்பது ஸ்தூலமாக, அதாவது பருமையாக கண்ணுக்கு புலப்படுவது. ஆந்தரம் இருதயத்தில் சூட்சமமாக, அதாவது நுட்பமாக உள்ளது. கர்மயாகத்தில் இருக்கும் எல்லோரும் பாஹ்யலிங்கார்ச்சனை செய்ய வேண்டும். ஏனெனில் அஞ்ஞானிகளுக்கு எல்லாம் பக்தி உண்டாவதற்காக ஸ்தூலத்தில் சூட்சமத்தை பாவனை செய்து பூஜிக்க வேண்டும். ஞானிகளுக்கு தோஷரகிதமான சூட்சமலிங்கம் பிரத்யட்சமாக இருக்கும். அஞ்ஞானிகள் அனைவரும் மண், மரம் இவற்றால் செய்யப்பட்ட லிங்கங்களை பூஜிக்க வேண்டும். தத்வார்த்தங்களை உணர்ந்தவர்கள் இம்மிருத்தலிங்கம், அதாவது புற்று மண் லிங்கம் முதலியவற்றால் பயமின்றி சகலமும் சிவமயம் என்று பாவித்து அகண்ட பரிபூரணமாக விளங்குகிறவன் சிவபெருமான் என்று தெரிந்திருப்பார்கள். ஞானிக்கு விக்கிரக ஆராதனை, அதாவது உருவ வழிபாடு வேண்டியதில்லை. இத்தகைய ஞானம் இல்லாதவனுக்கு பிரதிமா கல்பனம் செய்து கொள்ள வேண்டுவது அவசியம். உயர்விடத்தில் செல்ல வேண்டியவனுக்கு சொபானம் இன்றியமையாதது போல் நிர்குணமான சிவலிங்கம் பிராப்தியை அடைய வேண்டிய அஞ்ஞானிக்கே பிரதிமா பூஜை, விக்கிரக வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது. சகுன பூஜையால் நிர்குணமான சிவபிராப்தி உண்டாகும். ஓம் நம சிவாய.